तुम ही மெசேஞ்சர்ஸ் ஹோ. இறை தூதுவர்கள் காட்லி மெசேஞ்சர்ஸ்னு சொல்லிட்டாங்க. நீங்க தாங்க உண்மையான மெசேஞ்சர்ஸ். உங்களை பத்தி உங்களுக்கே தெரியல பார்த்தீங்களா? ஆஞ்சநேயருக்கு அவரோட பவர் தெரியலையா? அவரோட பவர் என்னன்னு மறந்து போயிட்டாரு. அது மாதிரி நாம கூட நம்ம சக்தி என்னன்னு என்ன பண்ணிட்டோம், மறந்து போயிட்டோம். அப்ப பாபா வந்திருக்கிறாரு, நம்மளுடைய பவர்ஸ் பத்தி நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க இந்த பர்த்தை மட்டும் பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் பர்த்ல அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தீங்க, உங்கள்கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு, நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஜாம்பவான் ஞாபகப்படுத்தினாராம் ஆஞ்சநேயருக்கு, நீ ரொம்ப பவர்ஃபுல்லான மகாவீர், நீ உன்னால அந்த கடலை கடந்துடலாம் அப்படின்லாம் சொல்லி சொல்லி அப்படியே ஜாம்பவான் மூலமா தான் பவரே வந்துச்சு ஆஞ்சநேயருக்கு. ஜாம்பவான் சிவபாபா, நான் வேஸ்ட் நினைச்சேன், நீ பெஸ்ட், உன்னால முடியாத ஒண்ணுமே கிடையாது, நீ நினைச்சா கண்டிப்பா சிகரத்தை தொடலாம். பாபா நம்மளுக்கு பாசிட்டிவா மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம நினைச்சா இது விகாரெல்லாம் உண்மை கிடையாது, கடலை தாண்ட முடியும், விஷக்கடலை. सबको बाप का मैसेज देते हो कि मन मना भव. இந்த ஜாம்பவான் நம்மளே டெவலப் பண்றாரு. நாம மற்றவங்களுக்கு சொல்லணும், ஒரு இறைவனை நினைங்க, மகாவீர் ஆயிடலாம். மன் மனாபவ. இதயத்துல திறந்தா யார் இருக்கணும்? சிவன் மட்டும் இருக்கணும், போதும்.